அதனால் இப்போ இன்றைக்கி நீ யூடியூப்பில் எடுத்து இஸ்லாமை வந்து ஒருத்தர் வந்து அறிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு போனார்னா ஒரு சலஃபி வந்து வீடியோ போட்டிருப்பார். என்னான்னு போட்டிருப்பார்னா, சூப்பர் முஸ்லீமின் அக்கீதா என்ன, என்னுடைய அக்கீதா என்னன்னு போட்டிருப்பார். ஏன் அக்கீதா என்னான்னு நான் நிறைய வீடியோவில் கன்வே பண்ணியிருக்கேன். ஏன் அக்கீதா என்னான்னு நான் தான் சொல்லணும். ஏன் அக்கீதா என்னான்னு இவர் சொல்லுவார். இவங்க அக்கீதா என்னான்ட்டு சுன்னத் ஜமாத்காரன் சொல்லுவான். சுன்னத் ஜமாத்காரன் அக்கீதா என்னான்ட்டு இவர் சொல்லுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி மூட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும். அது தோப்புக்கு போகும், குடோனுக்கு போகும், மறுபடியும் வீட்டுக்கு போகும். அப்போ அதே வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இது வந்து தேவையில்லாத ஆணி. இது ஒரு தேவையில்லாத ஆணி இன்றைக்கி சமுதாயத்தில் வந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் எல்லாம் சொல்கிறோம். மற்றவங்களை நீங்கள் கவனம் செலுத்துறதை விட மறுமையை வெற்றி பெறணும் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களை பற்றி கவனம் செலுத்திட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் எல்லாம் சொல்கிறான். மற்றவங்க குழியில் விழுந்துடக்கூடாது. அந்த ஹைவே இருக்குல்ல, டிவைடர் இருக்கும், அந்த பக்கம் இருக்கும். நீ வண்டி இப்படி ஓட்டிகிட்டு அங்கேயே பார்த்துட்ருக்குற. என்ன அப்படின்னா உனக்கு பொது நோக்கம். அந்த ஆப்போசிட்டில் வண்டிக்காரன் வரான்ல, அவன் யாரும் எந்த குழியிலையும் விழுந்துடக்கூடாதான். அப்படியே அந்த பக்கமே வண்டி பாட்டு ஓட்டுவான். இங்கே பெரிய குழி, நீ போய் காலி. இது எவ்வளோ கிறுக்குத்தனமானதுன்னு அந்த மாதிரி. நீ குஃபுரில் இருக்கிற, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவன் வந்து மசாயில் இக்திலாஃபில் இருக்கான். அவனை போய் பெரும்பாவிங்கிற லெவலில் அவனை வந்து பில்டப் போட்டுருக்கு. சாதாரணமாக ஒரு விஷயம். இப்போது லீ டிவியில் டிஜிட்டல் தாவா சென்டர் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அது வந்து பணம் போட்டு ஒரு பதிவுக்கு இவ்வளோ அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். அவர் கஷ்டப்பட்டு அவர் 2-3 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கார். எனக்கு தெரிஞ்சு 6-7 வருஷமாக தாவா ஃபீல்டில் இருக்கிறாரு. அதனால் அவர் ஏகப்பட்ட இழப்புகள் சந்திச்சிருக்கிறாரு. அவர் கடை வச்சுருந்தார், அது சரியாக நடத்த முடியல. என்ன ஒரு கட்டத்தில் யூடியூப்பில் பணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் யூடியூப்ளுடைய அந்த அல்காரிதம் மாறி போச்சு. ரொம்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேர்மையான பையன், நல்ல பையன், இஹ்லாஸாக செயல்படுத்தக்கூடிய பையன். அவன் வந்து வீடியோ போடுறான், இந்த மாதிரி வந்து பணம் தேவைப்படுது அப்படின்ட்டு. உடனே அதை சலஃபி ஒருத்தர் எடுத்து அதை வந்து வேறு இடத்துல பதிவு போடுறாரு. அவருடைய பதிவில் இது பேர் என்ன, தாவா. அது தாவா பண்ணுறாரான். என்ன தாவா பண்ணுறான்? இவனுடைய அக்கீதா சரியில்லை. யாருடைய அக்கீதா? லீயுடைய அக்கீதா சரியில்லை. எப்படி லீயுடைய அக்கீதா சரியில்லை அப்படின்னா, என் கூட அவனுக்கு தொடர்பு இருக்குது. லீயும் நானும் ஃப்ரெண்டு. எனக்கு வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கான். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், யாரும் சகோதரர்களே இவனுக்கு பணம் கொடுத்துடாதீங்க. அதான் சரி, ஓகே, அவர் முயற்சி எடுக்கிறாரு லீ, சரியா? அது உங்கள் பார்வையில் தப்பாகப்படுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க. நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிங்க. நீங்கள் அகது இஸ்லாமிக் ட்ரஸ்ட்னு அவன் பண்ணுறான்னா, நீங்கள் வந்து அல்லாஹ் சமது ஒரு ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. அவன் 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா நீ 4000 வாங்குங்க. அவன் டிஜிட்டல் தாவா பண்ணான்னா நீங்கள் சேட்டலைட் தாவா பண்ணுங்க. அதுக்கு மேலே பண்ணி காட்டுங்க. இது வந்து சரியானது. அதாவது ஒருத்தன் தவறான வேலை செய்கிறான் அப்படின்னா நம்ம சரியான வேலை செய்வோம். அதான் ஆல்டர்னேட்டிவ். தீமையை வந்து நன்மையை கொண்டு தான் தடுக்கணும். இதில் என்னென்னா இவங்களுக்கு ஃபசாது மட்டும்தான் இவங்களுடைய வேலை. அங்கே போய்ட்டு இவனுக்கு பணம் கொடுக்காதீங்க அப்படின்னு கேட்டால் என்ன இன்டர்வியூ எடுத்துட்டாரு? என்ன மட்டும்தான் இன்டர்வியூ எடுத்திருக்காரா? ஷம்சுதீன் காசிமியே இன்டர்வியூ எடுத்திருக்காரு. அல்தாஃபியை இன்டர்வியூ எடுத்திருக்காரு. இப்போ மும்தாஜ் சகோதரி அவங்களுடைய இன்டர்வியூ எடுத்திருக்காரு. வேலூர் இப்ராஹிம் இன்டர்வியூ கொடுத்தாலும் அவர் எடுப்பார். ஒரு ஜர்னலிஸ்டோடைய, அவர் இஸ்லாமிக் ஜர்னலிஸ்டில் ஜர்னலிசமில் என்னென்ன வரும் அது எல்லாமே எடுப்பார். அதில் எல்லா கருத்துலேயும் அவர் உடன்பட்டவர் அவர். சரி, அப்போ வேலூர் இப்ராஹிம் கூட இன்டர்வியூ எடுத்தாருன்னா அவர் பிஜேபிக்கு ஏன் போய் சேர்ந்தீங்க, எதுக்கு போய் சேர்ந்தீங்க, இந்த மாதிரி எதிர்த்து தான் கேள்வி கேட்பார். அதுக்கு வேலூர் இப்ராஹிமை கூப்பிட்டாருனாலே முடிஞ்சு போயிடுமா? இன்றைக்கி ரங்கராஜ் பாண்டே டிஎம்கேவுடைய ஸ்டேஜில் போய் பேசுகிறாரு. அதில் அவர் டிஎம்கேவில் சேர்ந்துட்டாருன்னு ஆக முடியுமா? காமன் சென்ஸ் இல்லையா? அதுதான் இதெல்லாம் எல்லாம் கண்டிக்கிறான். இந்த மாதிரி போக்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு.